பார்வையை போக்கிவிட்டோம். இதுதான் பாசம் தந்த பரிசு. எனக்கு நேர்ந்த நிலைய பாருங்கம்மா. அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து தாய் தந்தையை பார்க்க வேண்டும், என் அன்பு தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. அம்மா, எனக்கு என் பாசம் தந்த பரிசை பார்த்திருக்கா அம்மா? எனக்கு என் பாசம் தந்த பரிசை பார்த்திருக்கா அம்மா? அம்மா, என் கண்களே குடாகி பாருங்க. இந்த உலகமே இருளாகி விட்டது. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? ஆண்டவா, இந்த உலகமே இருளாகி விட்டது. படுவார்கள் சூட்டி செய்து என் கண்களை கூடாக்கி விட்டார்களே. நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? அம்மா, ஆண்டவா, அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டிலே நான் முத்தாக ஜொலிக்க வேண்டும் என்று எனக்கு முத்து என்று பெயர் வைத்தீர்களே அப்பா. உடைய அன்பு மகன் முத்து இரு கண்களும் இல்லாமல் குழலாக அழுகின்றேனே. நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உடைய அன்பு மகனுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்கும். ஆண்டவா, ஆண்டவா, நான் எங்கு செல்வேன்? நான் எங்கு சென்று வாழ்வேன்? இறைவா, ஆண்டவா, மாலை கருகளில் சோலை கருங்குயில் ஏவாடுவோ அம்மா. மாலை கருக்களில் சோலை கரும் கோயில் ஏவாடு சோடி குயில் ஒன்று பாடி பறந்தது தான் தேடிலோ.
கரிக்கலில் சோலை கரும்புயில் ஏவாடோ கோடி கிளி ரெண்டு பாடி நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் அந்த நாட்டின் தலையெடுத்தா. உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா? செய்யாத தவறுக்கு இரு கண்களும் இருந்து குடனாக நிற்கின்றேனே. அடவா, ஐயோ, ஆணாக பிறந்த எனக்கே இந்த நிலை என்றால் பெண்ணாக பிறந்த என் அன்பு தங்கை முத்தாழக நிலை என்ன ஆனதோ? தங்கச்சி, உன்னை சின்ன சிறு வயதில் விட்டு சென்றப்பா, இப்போது தக்க பருவம் அடைந்து இருப்பாயே. அந்த படுபாவிகள் உன்னை என்ன சித்திரவதை செய்தார்களோ? நீ எங்கம்மா இருக்க? இரு கண்களும் இல்லாத உன்னுடைய சிறு அந்த முத்து உன்னை தேடி வரம்மா, உன்னை தேடி வரம்மா தங்கச்சி. கதையிதானா இரு சூழ்ந்த வாழ்க்கைதானா, இரு சூழ்ந்த வாழ்க்கைதானா. கதையிதானா இரு சூழ்ந்த வாழ்க்கைதானா, இரு சூழ்ந்த வாழ்க்கைதானா. கதையிதானா இரு சூழ்ந்த வாழ்க்கைதான், இருள் சூழ்ந்த வாழ்க்கைதான். அவசரப்பட்டு உயிரை துறக்க தெரிஞ்சுட்டீங்க. வாழ பிறந்தவங்க இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிரை ஆண்டவன் கொடுத்த உயிருமா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொண்டு அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா. நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தா ஏதோ என்னால முடிஞ்ச உதவிக்கு செய்யறோம்மா.
ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. என்னது? ஒரு நாட்டு இளவரசியா? ஆமாங்க. ஒரு நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா? உண்மைதான் ஐயா. ஆமா, நீ எந்த நாடுடைய பேர் என்னம்மா? ஐயா, இதோ தெரிகிறது சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டை சேர்ந்தவள் ஐயா. என்னது? சத்தியபுரி நாட்டு இளவரசியா? அப்படி என்றால் உன்னுடைய தாய் தந்தல் பேர் என்னம்மா? ஐயா, என் தந்தை பெயரோ சத்தியசீலமன்னன், என் தாயார் பெயரோ சத்தியாவதி ஐயா. சத்தியசீலமன்னன் சத்தியாவதி அம்மையாரா? அம்மா, அப்படி என்னுடைய உடன் பிறந்தவர் யாராவது இருக்காங்களாம்மா? எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். 2 அண்ணனா? மூத்தவன் பெயரோ முரளி, இளையவன் பெயரோ முத்து ஐயா. அம்மா, அப்படி என்றால் உடைய பேர் என்னம்மா? என்னுடைய பெயரோ முத்தழகையா. உடைய சிறியன முத்து என்று கூறினாயே, அந்த முத்து நீ பார்த்திருக்கியம்மா? இல்லையா, நான் பார்த்தது கிடையாது ஐயா. பார்த்திருக்க முடியாதும்மா. நீ சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் போதே உன்னை விட்டு வெளிநாடு பட்ட படிப்பு படிக்க சென்ற பாவி அம்மா அவன். உண்மைதான் ஐயா. அம்மா, உடைய சிறியன முத்து யார் தெரியுமா? யாருங்க? உன் சிறியன முத்து யார் தெரியுமா? யார் ஐயா? இரு கண்களும் இல்லாத கூட தான் உடைய அண்ணா. என்னுடைய சிறிய நண்பருக்கு வந்தீங்கள் என்ன? இந்த தங்கை நான் உன்னுடைய இருப்பாரு எப்படி காணகத்தில் என்னதான் நடந்தது? எப்படி என்ன உன் பார்வை பறி போனது? அயல்நாடு சென்று பட்டங்கள் முடித்து நம்முடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும், நம்முடைய அண்ணனை பார்க்க வேண்டும், என்னுடைய அன்பு தங்கை செல்லத்தை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அரண்மனை அண்ணி என்று பெயரிக்கிறார். நான் செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்தி, உன் மீது பழி சுமத்தி என்னை அடியோ தண்டமாக அடித்து இரு கண்களை கூடாக்கி நாட்டை விட்டு துரத்திட்டாங்கம்மா. செல்லம், ஐயோ, உன் முகத்தை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு. தங்கச்சி, கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டிய நீ இப்படி அனாதையாக யாரும் மற்ற பாவியாக கானகத்தில் உயிரை துறக்க துணிந்து விட்டாயே. உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று நினைத்தேனே. கடைசியில் இந்த பாவி உன்னை இந்த குளத்தில் நான் பார்க்க வேண்டுமா? இதை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நான் வந்துட்டேன்மா. இரு கண்ணும் இல்லாவிட்டால் என்ன? வீதி வீதியாக பிச்சை எடுத்தாகிலும் என் தங்கச்சி நான் கண் கலங்காமல் காப்பாற்றுமா? நீங்க உன்னுடைய தங்கை நான் இருக்கின்றேன் என்ன அண்ணா. எந்த மனக்கோவில் சிலையாக என்ன கோவில் சிலையாக அமர்ந்தாயண்ணா, மனதோடு மனதாக கலந்தாயண்ணா. எந்த மனக்கோவில் சிலையாக அமர்ந்தாயண்ணா, மலரோடு மலராக மலர்ந்தாயண்ணா. கனவிலும் தேரேறி பறந்தாயண்ணா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் உன் பேரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் நீ தந்த மொழியல்லவா. என்னை யார் என்று எண்ணி நீ பார்க்கிறாய்.
அழாதம்மா உன்ன நான் இருக்கம்மா நீ அழாதம்மா தங்கச்சி இந்த கானகத்தின் வழியாக வந்தது அண்ணனுக்கு பசிக்குதும்மா அப்படிங்க எனக்கு தாகம் அதிகமாகி விட்டதம்மா அண்ணா இது குடிக்குள்ள தண்ணி வேண்டும்மா நீங்க அழ வேண்டாம் அண்ணா தூரத்தூர் அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது ஆலயம்மா அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் நான் கொண்டு வருகிறேன். தங்கச்சி